அன்பார்ந்த தோழர்களே, என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, அனைவருக்கும் வணக்கம். திட்டமிட்டவாறு திருச்சிராப்பள்ளியில் மதச்சார்பின்மை காப்போம் பேரணி வெற்றிகரமாக நடந்தேறியுள்ளது. இந்த பேரணியை வெற்றி பெறச் செய்த என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகள் அனைவருக்கும் எனது மனம் நிறைந்த பாராட்டுகளையும் நன்றியையும் உரித்தாக்குகிறேன். ஒவ்வொரு மாவட்டத்திலிருந்தும் எதிர்பார்த்த அளவில் தோழர்கள் ஆயிரக்கணக்கான வண்டிகளில் இருந்து திருச்சிராப்பள்ளியை நோக்கி அணிவகுத்து வந்த காட்சி கண்கொள்ளா காட்சி. 3 மடங்கு தோழர்கள் மட்டுமே, சிறுத்தைகள் மட்டுமே திருச்சிக்குள்ளே நுழைய முடிந்தது. 2 மடங்கு சிறுத்தைகள் திருச்சிக்கு வெளியே 20 கிலோமீட்டருக்கு மேல் 4 திசைகளிலும் தேங்கி நிற்கும் நிலை ஏற்பட்டுவிட்டது. இது ஒவ்வொரு பேரணியின் போதும் மாநாட்டின் போதும் நாம் சந்திக்கிற நெருக்கடிதான். நூறு விழுக்காடு முழுமையாக திருச்சிராப்பள்ளிக்குள்ளே வந்து குவிய இயலவில்லை. 7:30 மணிக்கு நாம் நிகழ்ச்சியை முடித்து கொண்டோம். திட்டமிட்டவாறு 4:30 மணிக்கு பேரணியை தொடங்கிவிட்டோம். இன்னும் 1 மணி நேரம் கழித்து இந்த பேரணியை தொடங்கியிருக்கலாம் என்பது பலரின் ஆதங்கமாக இருக்கிறது. மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த சாலை பாரதிதாசன் சாலை. அந்த சாலையில் சிறுத்தைகளுக்கு ஏன் அனுமதி வழங்கினீர்கள் என்று நம்முடைய கொள்கை பகைவர்கள் திருச்சி மாநகர காவல்துறையை கண்டித்திருக்கிறார்கள். காவல்துறைக்கு நாம் முழுமையான ஒத்துழைப்பு நல்குவதாக உறுதியளித்தோம். 4 மணிக்கு தொடங்கி 7 மணிக்கு முடித்து விடுவோம் என்று உறுதியளித்ததன் அடிப்படையில் ஊர்வலம் செல்லுகிற பாதையின் தூரத்தையும் குறைத்து கொண்டோம். உழவர் சந்தையிலே போய் முடிப்பதாக நாம் திட்டமிட்டிருந்தோம். ஆனால் அதற்கு முன்னதாகவே இந்த பேரணியை நாம் முடித்துக்கொள்ள நேர்ந்தது. மேலும் 1 கிலோமீட்டர் நடந்திருந்தால் உழவர் சந்தையிலே போய் ஒரு பொதுக்கூட்டமாக நாம் நடத்தி இருக்க முடியும். அப்படித்தான் தோழர்கள் எழுதி தந்திருந்தார்கள். காவல்துறைக்கு அனுமதி கேட்டு எழுதியிருந்தார்கள். நான் தான் உழவர் சந்தை வரை போக வேண்டாம், 2 கிலோமீட்டர் தூரத்திலேயே பேரணியை முடித்துக் கொள்ளலாம் என்று முடிவு செய்தேன். இன்னும் 1 கிலோமீட்டர் தூரம் நாம் போயிருந்தால் உழவர் சந்தையிலே பெரிய பொதுக்கூட்டமாக அதை ஒருங்கிணைத்திருக்க முடியும். இது நெடுஞ்சாலையிலேயே முடிக்க வேண்டிய நிலை ஏற்பட்டதனால் மிக விரைவாக கூட்டத்தை முடிக்க வேண்டும் என்று கருதி 7:30க்கே நாம் முடித்து கொண்டோம். பொதுமக்களுக்கு நேரம் இடையூறு செய்யக்கூடாது என்கிற பொறுப்புணர்வாலும் காவல்துறையினருக்கும் தேவையற்ற நெருக்கடியை தரக்கூடாது என்கிற எச்சரிக்கை உணர்வாலும் நான் தூரத்தை குறைத்து கொள்ள கேட்டுக்கொண்டேன். அப்படி ஒரு முடிவை எடுக்க நேர்ந்தது. அதேபோல நெடுநேரம் ஒரே இடத்திலே குவிந்திருக்கக்கூடாது. நாம் மெல்ல நகர்ந்தால் ஆங்காங்கே
வந்து கொண்டிருக்கிற தோழர்கள் நம்மோடு இணைந்து கொள்வார்கள் என்கிற நிலையில்தான் சரியாக 4:20க்கு நாம் பேரணியை தொடங்கிவிட்டோம். பேரணி மிக விரைவாக முடிந்துவிட்டது. நானும் மிக முன்னதாகவே பேசி முடித்து விட்டேன் என்கிற நிலையில் பேரணியை முடித்த பிறகு ஏறத்தாழ 2 மணி நேரம் நம்முடைய தோழர்கள் உள்ளே வந்து கொண்டே இருந்தார்கள். போக்குவரத்து நெரிசலை சரி செய்வதற்கு பல மணி நேரம் எடுத்துக்கொண்டது என்று காவல்துறையினர் குறிப்பிட்டார்கள். பேரணிக்காக தயாராகி வந்த ஆயிரக்கணக்கான வண்டிகள் திருச்சிராப்பள்ளிக்குள்ளே நுழைய முடியாத நிலை ஏற்பட்டதற்கு நான் வருந்துகிறேன். அவ்வளவு ஏற்பாடுகளோடு வந்த தோழர்கள் அந்த பேரணியில் என்னோடு பங்கேற்க இயலவில்லை என்று ஆதங்கப்படுவதிலே நியாயம் இருக்கிறது. ஆகவே நேரத்தே தொடங்கி நேரத்தே முடித்ததால் பேரணியில் பங்கேற்க முடியாத ஒரு சூழலுக்கு ஆளான தோழர்கள் இன்னும் ஆதங்கப்பட்டு என்னிடத்திலே தொலைபேசியில் பேசிக் கொண்டிருக்கிற சூழலில் அவர்களுக்கு நான் மீண்டும் ஒரு முறை என்னுடைய வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் எடுத்துக்கொண்ட முயற்சி, மக்களை திரட்டுவதற்காக நீங்கள் எடுத்துக்கொண்ட முன்னேற்பாடுகள் அனைத்தும் பாராட்டுதலுக்குரியவை. மே 31ஆம் தேதி நடைபெறுவதாக அறிவிக்கப்பட்ட இந்த பேரணி ஜூன் 14ஆம் தேதிக்கு தள்ளி வைத்தது உங்களுக்கான கால அவகாசம் தர வேண்டும் என்கிற நோக்கில்தான். அதன்படி மாவட்ட நிர்வாகம் மாநில பொறுப்பாளர்களோடு இணைந்து ஒருங்கிணைப்பாளர்களுக்கு ஒத்துழைப்பு நல்கி இந்த பேரணியை வெற்றி பெறச் செய்திருக்கிறீர்கள். ஏராளமான பெண்கள் பங்கேற்றார்கள். சிறுவர் முதல் முதியவர்கள் வரையில் லட்சக்கணக்கானோர் பங்கேற்றார்கள். உள்ளே தெருவுக்குள்ளே வந்து பேரணியிலே பங்கேற்றவர்கள் மற்றும் பங்கேற்க இயலாதவர்கள் என்று எல்லோரையும் சேர்த்து கணக்கிட்டால் 10 லட்சத்திற்கு மேலான சிறுத்தைகள் இந்த பேரணியில் பங்கேற்றார்கள் என்று பலரும் கணிக்கிறார்கள். கட்சிக்கு அப்பாற்பட்டவர்களும் மனம் திறந்து நம்மை பாராட்டுகிறார்கள். எந்த அசம்பாவிதமும் இல்லை. நம்முடைய கொள்கை பகைவர்கள் நம்மை விமர்சிக்கக்கூடிய அளவுக்கு எந்த சம்பவங்களும் பொதுமக்களுக்கு இடையூறு செய்யக்கூடிய வகையிலே நிகழவில்லை. கட்டுப்பாடாக நடந்தது. மிகச் சிறப்பாக அமைந்தது. திரும்புகிற திசையெல்லாம் நீலவண்ண மயமாக இருந்தது. நான் எதிர்பார்த்ததைப் போல கோட்டு சூட்டு அணிந்தவர்கள் மட்டும் தனியே முன்னே ஒரு அணிவகுப்பாக செல்ல வேண்டும் என்பதை நடைமுறைப்படுத்த இயலாமற் போய்விட்டது. அதேபோல பல்லாயிரக்கணக்கான மகளிர் சீருடை அணிந்து வந்தார்கள். பானை சின்னம் பொறிக்கப்பெற்ற சேலை அணிந்து வந்தார்கள். அவர்கள் அனைவரையும் ஒரு படையணியாக தனியே கோட் சூட்டுக்கு பின்னால் அணிவகுத்து வர வேண்டும் என்று விரும்பினேன். மொத்த கூட்டத்தில் அவர்களும் கரைந்து போனார்கள். தனித்து அவர்களை ஒரு படையணியாக வீறுநடை போடச் செய்ய இயலாமற் போய்விட்டது. அந்த பேரணியில் பங்கேற்றவர்கள் 80 விழுக்காடு இளைஞர்கள். மிகவும் ஆவேசமாக மொத்த பயணமும் அந்த பேரணியின் தொடக்கத்திலிருந்து முடிகிற வரையில் மொத்த பயணமும் மிக ஆவேசமாக அமைந்திருந்ததை காண முடிந்தது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் வரலாற்றில் இது ஒரு மைல்கல். தமிழக அரசியலில் இது ஒரு திருப்பு முனை. இந்திய அரசியலில் இது மிக பெரும்
தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய உரையாடலை உருவாக்கக்கூடிய ஒரு மகத்தான பதிவு. நான் அழைப்பு விடுக்கும் போதெல்லாம் அதனை வெற்றிகரமாக நடத்தி முடித்து சாதனை படைத்திருக்கிற என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகள் அனைவருக்கும் நான் இந்த நேரத்தில் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை உரித்தாக்குகிறேன். நான் ஏற்கனவே சொன்னதைப் போல நம்முடைய பலத்தை காட்டி தேர்தல் பேரம் பேசுவதற்காக இதை நாம் ஒருங்கிணைக்கவில்லை, தேர்தலுக்காக அல்ல, தேசத்திற்காக என்று குறிப்பிட்டேன். அதே உணர்வோடு தோழர்கள் வீறுநடை போட்டு வந்ததை கண்டு நான் பெரிதும் மகிழ்கிறேன். நம்மையெல்லாம் மனிதர்களாய் தலைநிமிர வைத்த நம்முடைய மகத்தான தலைவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் இன்று நம்மிடையே இல்லை என்றாலும் கூட அவர் நம்மை வழிநடத்துகிறார். அவருடைய சிந்தனைகள் நம்மை வழிநடத்துகின்றன. அந்த அடிப்படையில் நாங்கள் அம்பேத்கரின் பிள்ளைகள் இதோ வருகிறோம் என்று ஊருக்கு உலகுக்கு உணர்த்தக்கூடிய வகையில் அவரைப் போலவே கோட்டு சூட்டு அணிந்து டை கட்டி கொண்டு திருச்சிராப்பள்ளியின் வீதிகளில் நெஞ்சுயர்த்தி வேறு நடை போட்ட காட்சி அறிவார்ந்த தரத்தில் உள்ள அனைவராலும் வரவேற்கப்படுகிறது, போற்றப்படுகிறது, பாராட்டப்படுகிறது. நான் மேடையிலே சொன்னதைப் போல, மண்டல வாரியாக நடைபெற்ற நிகழ்வுகளில் குறிப்பிட்டதைப் போல, ஆடு மாடு மேய்க்கிற தம்பிகள், கட்டிட வேலை செய்யக்கூடிய தம்பிகள், வாகனங்களை ஓட்டுகிற ஓட்டுநர்களாக இருக்கிற தம்பிகள் என்று பாட்டாளி வர்க்கத்தை சார்ந்த தோழர்கள் அனைவரும், உடல் உழைப்பு களத்திலே நிற்கிற தோழர்கள் அனைவரும் இந்த பேரணியில் கோட்டு சூட்டணிந்து தலை நிமிர்ந்து வீறுநடை போட்ட காட்சி அரசியல் களத்தில் மட்டுமல்ல, சமூக தளத்திலும் கலாச்சார தளத்திலும் நிகழ்ந்திருக்கிற ஒரு புதிய புரட்சி. வறுமையிலே உழன்றாலும் கூட தலைமை எடுத்த முடிவுக்கு கட்டுப்பட வேண்டும். அவர்கள் தலைமை விடுத்த வேண்டுகோளை சிறைமேற்கொண்டு செய்து முடித்தாக வேண்டும் என்று எனது அருமை தோழர்கள், என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகள் ஒவ்வொருவரும் அதற்கென மெனக்கெட்டு கோட்டு சூட்டு தைத்து புத்தாடை உடுத்திய கோலத்தோடு புரட்சியாளர் அம்பேத்கரை நெஞ்சிலே ஏந்தி அவர்கள் வந்தது வரலாற்று பதிவு. இதனை இன்றைக்கு சமூக வலைத்தளங்களில் அறிவார்ந்த தளத்தில் பணியாற்றக்கூடிய அனைவருமே வரவேற்று பாராட்டி கொண்டிருப்பதை எண்ணி நான் பெருமைப்படுகிறேன், மகிழ்ச்சி அடைகிறேன். தோழர் பெருமாள் மணி தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு அந்த உடை அரசியல் குறித்த கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட போது எனக்கு அது பெரிதும் ஊக்கமளிப்பதாக இருந்தது. இந்த இயக்கம் எப்படி கருத்தியல் தளத்திலே வளர்ச்சி பெற்று வருகிறது, வலிமை பெற்று வருகிறது என்பதை அவர் சுட்டிக்காட்டினார். எந்த கட்சியையும் சாராதவர், சமூக தளங்களில், சமூக வலைத்தளங்களில் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு தோழர். இது ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்பதைப் போல அறிவார்ந்த தளத்தில் பணியாற்றக்கூடியவர்கள் நமக்கு அளித்திருக்கிற ஒரு சான்று. ஆகவே என்னுடைய வேண்டுகோளை ஏற்று கோட்டு சூட் அணிந்து கொண்டு என்னுடைய அழைப்பை ஏற்று திருச்சிராப்பள்ளிக்கு வந்து குவிந்து தமிழக அரசியலின் கவனத்தை ஈர்த்து வரலாற்று பதிவை செய்த உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை என்னுடைய பாராட்டுகளையும் நன்றியையும் உரித்தாக்குகிறேன்.
இந்த பேரணி வெற்றிகரமாக நடந்தேறுவதற்கு நாம் பல குழுக்களை அமைத்தோம். அந்த குழுக்களை நான் இந்த நேரத்தில் இந்த குழுக்களை சார்ந்த தோழர்களை பாராட்டவும் நன்றி சொல்லவும் கடமைப்பட்டிருக்கிறேன். மேடையிலே யாரும் ஏறுவதில்லை, யாரும் பேசுவதில்லை. எல்லோரும் தரையிலே நாம் போடப்பட்டிருக்கிற நாற்காலிகளில் அமர்ந்து நான் தீர்மானங்களை படித்த பிறகு பொதுச் செயலாளர்களும் நானும் பேசி முடிப்பதென்று ஏற்கனவே முடிவு செய்திருந்தோம். அதன்படிதான் பொதுச் செயலாளர்கள் மற்றும் நான் சட்டமன்ற உறுப்பினர்களின் சார்பில் ஷானவாஸ் இந்த 4 பேர் மட்டுமே உரையாற்றி முடித்தோம். எனவே அந்த மேடையில் ஒவ்வொரு குழுவை சார்ந்த தோழர்களையும் விழித்து அவர்கள் பெயர்களை சொல்லி அவர்களுக்கு நன்றி சொல்ல இயலவில்லை, பாராட்ட இயலவில்லை. இந்த நேரத்தில் நான் என்னுடைய நன்றியை இந்த குழுக்களை சார்ந்த தோழர்களுக்கு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். அதற்கு முன்னதாக இந்த பேரணி வெற்றிகரமாக நடந்தேறுவதற்கு ஒத்துழைப்பு நல்கிய காவல்துறை அதிகாரிகள், குறிப்பாக திருச்சி மாநகர காவல் ஆணையர் திருமதி காமினி IPS அவர்களுக்கும் அவருக்கு துணை நின்ற அனைத்து காவல்துறை அதிகாரிகளுக்கும், மாநகராட்சியை சார்ந்த அதிகாரிகளுக்கும், மாவட்ட ஆட்சித்தலைவர் உள்ளிட்ட வருவாய்த்துறை அதிகாரிகளுக்கும் என்னுடைய நன்றியை உரித்தாக்குகிறேன். அதேபோல திருச்சிராப்பள்ளியை சார்ந்த வர்த்தகர்கள், வணிகர்கள், பொதுமக்கள், அரசியல் கட்சிகளை சார்ந்த தலைவர்கள், திருச்சிராப்பள்ளியை சார்ந்த தோழமை கட்சிகளின் முன்னணி தலைவர்கள், அமைச்சர் பெருமக்கள் என்று அனைத்து தரப்பினருக்கும் என்னுடைய நன்றியை உரித்தாக்குகிறேன். இந்த பேரணி வெற்றிகரமாக நடந்தேறுவதற்கு நாம் நியமித்த குழுக்களை சார்ந்த தோழர்கள் ஆற்றிய பணிகள் போற்றுதலுக்குரியவை. குறிப்பாக பேரணி ஒருங்கிணைப்பு குழு கடந்த 10 நாட்களுக்கு மேலாக சிறப்பாக பணியாற்றி இந்த பேரணியை வெற்றி பெறச் செய்திருக்கிறார்கள். பேரணி ஒருங்கிணைப்பு குழுவை சார்ந்த தோழர்கள் AC பாவரசு, P ஆற்றலரசு, A பாலசிங்கம், வன்னி அரசு, தகடூர் தமிழ்ச்செல்வன், இளம் சேக்குவேரா, கூகா பாவலன், அப்துல் ரஹ்மான், எழில் கரோலின், இரான் அர்ச்சோனை, சங்கத்தமிழன், புனித அரசு, தமிழாதன், தங்கதுரை, பிரபாகரன் ஆகிய தோழர்களுக்கும், விளம்பர குழு ஏராளமான இடங்களில் ஹோர்டிங்ஸ், பெரிய பெரிய விளம்பர தட்டிகளில் நிலையாக வைக்கப்பட்டிருக்கிற விளம்பர தட்டிகளில் நம்முடைய மாநாடு பேரணி குறித்த விளம்பரத்தை சமூக வலைத்தளங்களில், தொலைக்காட்சிகளில் மாநாட்டுக்கு அழைப்பு விடுக்கிற வகையிலே ஏற்பாடு செய்யப்பட்ட விளம்பரங்கள் என்று அதனை சிறப்பாக செய்து முடித்த, குறுகிய கால இடைவெளியில் என்றாலும் கூட வெற்றிகரமாக செய்து முடித்த தோழர்கள், விளம்பர குழுவை சார்ந்த தோழர்கள், சட்டமன்ற உறுப்பினர் SS பாலாஜி, சட்டமன்ற உறுப்பினர் பனையூர் பாபு, சட்டமன்ற உறுப்பினர் ஆலூர் ஷானவாஸ், வழக்குரைஞர் ரஜினிகாந்த், சிபிச்சந்தர் ஆகிய தோழர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை உரித்தாக்குகிறேன். அடுத்து 4 திசைகளிலிருந்து வரக்கூடிய வண்டிகளை முறைப்படுத்தி ஆங்காங்கே காவல்துறையின் வழிகாட்டுதலின்படி மக்களை கொண்டு வந்து ஒரு இடத்திலே இறக்கிவிட்டு மறுபடி கொண்டு போய் அந்த வண்டிகளை எல்லாம் ஒரு இடத்திலே நிறுத்துவதற்கும் பிறகு அந்த இடத்திலிருந்து புறப்பட்டு பேரணி நடந்த இடத்திற்கு வந்து மக்களை ஏற்றி செல்வதற்கும் வழிகாட்டக்கூடிய வகையில் 300 பேர் கொண்ட ஒரு குழு, வாகன கட்டுப்பாட்டு குழு உருவாக்கப்பட்டது.
டெல்டா மாவட்டங்களிலிருந்து வரக்கூடிய ஆயிரக்கணக்கான வண்டிகளை முறைப்படுத்த, நெறிப்படுத்த, பாதுகாக்க, வழிகாட்ட பொதுநீவளவன் அவர்களும், தென் மாவட்டங்களிலிருந்து வந்த ஆயிரக்கணக்கான வண்டிகளையும் அதேபோல காவல்துறையின் ஒத்துழைப்போடு முறைப்படுத்திய கனியமுதன் அவர்களுக்கும், வட மாவட்டங்களிலிருந்து வருகை தந்த பல்லாயிரக்கணக்கான வண்டிகளை முறைப்படுத்தி அதை ஒரு இடத்திலே நிறுத்தி பாதுகாப்பாக மறுபடியும் மக்களை ஏற்றிச் செல்வதற்கு வழிகாட்டிய சூகா விடுதலை செழியன் அவர்களுக்கும், மேற்கு மாவட்டங்களிலிருந்து திருச்சியை நோக்கி வந்த ஆயிரக்கணக்கான வண்டிகளையும் எந்த இடத்திலே மக்களை இறக்கிவிட வேண்டும், மறுபடி எந்த இடத்திற்கு வந்து வண்டிகளை நிறுத்த வேண்டும், பின்னர் அவர்களை எப்படி வண்டிகளில் ஏற்றி வீடுகளுக்கு திரும்ப வேண்டும் என்பதையெல்லாம் உரிய வழிகாட்டும் ஏற்பாடுகளை செய்து வெற்றிகரமாக அவர்களை வழிநடத்திய உறுப்பினர் கோவேந்தன் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை உரித்தாக்குகிறேன். இதில் ஏறத்தாழ 240 பேர் தன்னார்வ தொண்டர்களாக வந்து பங்கேற்றார்கள். இந்த 4 மண்டலங்களில் இருந்தும் 24 இடங்களில் இவர்கள் பிரித்து நிறுத்தப்பட்டார்கள். வண்டிகளை நிறுத்தக்கூடிய பஞ்சப்பூர் பகுதி, அண்ணா ஸ்டேடியம், ஜி கார்னர், மன்னார்புரம் ஆகிய பகுதிகளில் வண்டிகளை நிறுத்த, மக்களை இறக்கி ஏற்ற ஆகிய பணிகளை செய்வதற்கு 24 இடங்களில் இவர்கள் பிரித்து நிறுத்தப்பட்டார்கள். ஆங்காங்கே தங்கியிருந்து பேரணியில் கூட கலந்து கொள்ளாமல் பொதுநீவளவன், கனியமுதன், விடுதலை செழியன், கோவேந்தன் ஆகியோர் இந்த பேரணியில் கூட நம்மோடு சேர்ந்து நடக்காமல் இந்த வண்டிகளை முறைப்படுத்துவதற்கு, வழிநடத்துவதற்கு உரிய பொறுப்புகளை ஏற்றுக்கொண்டு சிறப்பாக பணியாற்றினார்கள். ஆக அந்த வகையிலே வாகன கண்காணிப்பு மற்றும் கட்டுப்பாட்டு குழுவை சார்ந்த அனைவருக்கும் என்னுடைய நன்றியை உரித்தாக்குகிறேன். இவை அல்லாமல் பல பேருக்கு தெரிந்திருக்கலாம், பல பேருக்கு தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. மருத்துவ குழு ஒன்றை நாம் போட்டு ஆம்புலன்ஸ்களை ஏற்பாடு செய்து 3 ஆம்புலன்ஸ் வண்டிகள், 7 ஆம்புலன்ஸ் வண்டிகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தன. அதிலே முதலுதவி செய்வதற்கான அனைத்து மருந்துகளும், காயம் ஏற்பட்டால் கட்டு போடுவதற்கு மற்றும் இதர ஊசி மருந்து போன்றவற்றை எல்லாம் தயார் செய்து வைத்திருந்த மருத்துவர் குழு, மருத்துவர் சேகர், மருத்துவர் ஜான் பூபதி, மருத்துவர் முரளி ஆகியோர் முன்னெடுத்து இந்த பெரும் பணியை, அரும்பணியை மேற்கொண்டார்கள். ஏராளமான மருத்துவர்கள் பங்கேற்றார்கள். அவர்கள் பெயர்கள் ஒவ்வொருவரையும் தனித்தனியே விழித்திட ஆசை, நேரமில்லை. அந்த பெயர் பட்டியலையும் இப்போதைக்கு பெற முடியவில்லை. அந்த குழுவிலே இடம்பெற்ற மருத்துவர் சேகர், மருத்துவர் ஜான் பூபதி, மருத்துவர் முரளி ஆகியோருக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த பாராட்டுகளையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அதேபோல தலைமை நிலையத்திலிருந்து பணியாற்றிய தோழர்கள் பெண்களுக்கான சீருடைகளை முறைப்படி வாங்கி அதை மாவட்ட வாரியாக பிரித்து கொடுத்து, மற்றும் ஸ்டிக்கர்ஸ், இந்த பேரணி தொடர்பாக வாகன ஒட்டிகள் நிறைய நாம் ஏற்பாடு செய்திருந்தோம். அவற்றையெல்லாம் அந்தந்த பகுதிகளுக்கு தேவையான தோழர்களுக்கு கொடுத்து முறைப்படுத்திய தோழர்கள், தலைமை நிலையத்தை சார்ந்த அனைவருக்கும் என்னுடைய நன்றியை உரித்தாக்குகிறேன். அதேபோல மாவட்ட நிர்வாகத்திற்கு முழுமையாக ஒத்துழைப்பு நல்கிய ஒன்றிய நகர பொறுப்பாளர்கள் மற்றும் அந்த பகுதியை சார்ந்த மாநில பொறுப்பாளர்கள், மேலிட பொறுப்பாளர்கள், அதாவது ஒருங்கிணைப்பாளர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை உரித்தாக்குகிறேன். மேடை ஒளி அமைப்பு பந்தல் விஸ்வநாதன் அவர்களும் தயாளன் அவர்களும் முழுமையாக பொறுப்பேற்று திருச்சிராப்பள்ளியையே சிறுத்தைகளின் கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வரக்கூடிய வகையிலே ஒரு நாள் இடைவெளியில் வெற்றிகரமாக நடத்தி முடித்த ஜேபி பந்தல் நிறுவனர் உரிமையாளர் சகோதரர் விஸ்வநாதன் அவர்களுக்கும், அவருக்கு உற்ற துணையாக இருந்த தயாளன் அவர்களுக்கும்
என்னுடைய நன்றியை உரித்தாக்குகிறேன். அதேபோல அந்த களத்தில் நின்று பணியாற்றிய திருச்சி மாநகர பொறுப்பாளர்கள், எல்லா மாவட்டங்களைச் சார்ந்த தோழர்கள் பணியாற்றினாலும் கூட பேரணி நடந்தது திருச்சி மாநகரம். ஆகவே அந்த திருச்சி மாநகரத்தில் அந்த களத்தில் நின்று பணியாற்றிய மாநகர் மாவட்ட செயலாளர்கள் லாரன்ஸ், குரு அன்புச்செல்வன், வரதராஜன், ஆற்றலரசு ஆகிய தோழர்கள் மற்றும் கிட்டு உள்ளிட்ட மாநில பொறுப்பாளர்கள் அந்த பகுதியிலே நின்று பணியாற்றிய, குறிப்பாக அந்த களத்திலே நின்று பணியாற்றிய அந்த முன்னணி தோழர்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பெயர்கள் விடுபட்டிருந்தால் பொறுத்தருள வேண்டுகிறேன். இது நன்றி சொல்லும் நிகழ்ச்சி. ஊடக ஒருங்கிணைப்பு குழு சஜன்பராஜ், வெளிச்சம் பிரவீன், எழிலிமையன் மற்றும் லைவ் கார்த்திக், குமார், ஈஸ்டர் ஆகிய தம்பிகளுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை உரித்தாக்குகிறேன். அருமை தோழர்களே, நன்றி சொல்ல புறப்பட்டால் ஒவ்வொருவருக்கும் தனித்தனியே நான் சொல்ல வேண்டும். ஒவ்வொருவருடைய பங்களிப்பும் மகத்தானது. ஒவ்வொருவரும் அவரவர் வலிமைக்கு ஏற்ப மிகச் சிறப்பாக பணியாற்றியதன் விளைவாகத்தான் அனைவரின் கவனத்தையும் ஈர்க்கக்கூடிய வகையில் மிகச்சிறந்த ஒரு பேரணியை, அரசியல் களத்தில் அதிர்வுகளை ஏற்படுத்திய பேரணியை நாம் நடத்தி முடித்திருக்கிறோம். செக்யூலரிசம் என்பது என்ன என்பதை இன்றைக்கு நாட்டு மக்களுக்கு நாம் உணர்த்தியிருக்கிறோம். புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் எந்த நோக்கத்தின் அடிப்படையில் அதனை இங்கே ஒரு கோட்பாடாக முன்னிறுத்தினார்? இந்த அரசுக்கு ஒரு மதம் வேண்டாம், நாட்டுக்கு ஒரு மதம் தேவை, நாட்டுக்கு மத அடையாளம் தேவையில்லை என்கிற அடிப்படையிலே அவர் இயங்கியதை இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையிலே இந்த பேரணியை நாம் நடத்தி முடித்திருக்கிறோம். 2 முக்கியமான செய்திகளை இந்த பேரணியின் மூலம் நாம் மக்களுக்கு சொல்லியிருக்கிறோம். ஒன்று, மதம் என்பது மக்களுக்கானது, அரசுக்கானது அல்ல. அடுத்து, மதச்சார்பின்மை என்பது ஒரு மதத்திற்கு ஆதரவாக செயல்படுவது கூடாது என்பது மட்டுமல்ல, எந்த ஒரு மதத்திற்கும் எதிராக செயல்படக்கூடாது என்பதும் முக்கியமானது. இதை இந்த பேரணியின் ஊடாக நாம் உறுதிப்படுத்தி இருக்கிறோம். அடுத்து, வக்ஃபு திருத்தச் சட்டமாக இருந்தாலும் குடியுரிமை திருத்தச் சட்டமாக இருந்தாலும் இவை முஸ்லீம்களுக்கு எதிரானவைதான் என்றாலும் முஸ்லீம்களுக்கு மட்டுமல்ல, அடிப்படையில் உள்ளீடாக பார்த்தால் அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரானது என்பதை இன்றைக்கு நாம் உறுதிப்படுத்தி இருக்கிறோம். ஆகவே இந்த பேரணி மூலமாக நாம் நாட்டு மக்களுக்கு சொல்ல விரும்பிய செய்தியை மிகப்பெரிய அளவில் மிக அழுத்தமாக நாம் பதிவு செய்திருக்கிறோம். இந்த பேரணியை வெற்றி பெறச் செய்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை சொல்லுகிற அதே வேளையில், மகிழ்வை பகிர்ந்து கொள்ளுகிற அதே வேளையில், நாம் துக்கத்தையும் பகிர்ந்து கொள்ள வேண்டிய ஒரு நிலை. அந்த பேரணியில் பங்கேற்பதற்காக சிதம்பரம் காட்டுமன்னார்குடி வட்டம் ஏயலூர் கிராமத்திலிருந்து பொதுமக்களோடு வண்டியில் வந்த தம்பி பிரபாகரன், திருமணமாகாத இளைஞர், ஸ்ரீரங்கம் அருகே வந்தபோதே, வண்டியில் இருக்கிற போதே நெஞ்சுவலி வந்து அருகே இருந்த ஒரு தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். ஆனால் அவர் காலமாகிவிட்டார் என்பது மருத்துவர்கள் பார்த்த பிறகு உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. 29 வயதில் அவருக்கு மாரடைப்பு ஏற்பட்டு காலமாகும் ஒரு துயரம் நிகழ்ந்தது. வேறு எந்த அசம்பாவிதமும் நடைபெறவில்லை என்கிற மகிழ்ச்சியில் நாம் இருந்தபோது தம்பி பிரபாகரன் காலமாகிவிட்டார் என்பதை அறிந்து தாங்க முடியாத வேதனைக்கு தள்ளப்பட்டேன். அடுத்த நாள் சிதம்பரம் சென்று காட்டுமன்னார்குடி அருகே உள்ள எய்யலூருக்கு சென்று தம்பி பிரபாகரனின் குடும்பத்தினருக்கு ஆறுதல் சொல்லிவிட்டு கட்சியின் சார்பிலே 2,20,000 ரூபாய் அவர்களுக்கு இழப்பீட்டுத் தொகையாகவும் நாம் வழங்கினோம். மேலும் அந்த தம்பியின் நினைவு நாள் கூட்டத்தை, படத்திறப்பு கூட்டத்தை விரைவில் நடத்த இருக்கிறோம் என்பதையும் அறிவித்திருக்கிறோம்.
அதே பேரணியில் பங்கேற்றுவிட்டு வீடு திரும்புகிற போது வழியிலே பெரம்பலூர் அருகே நெஞ்சுவலி ஏற்பட்டு ஆத்தூர் மருத்துவமனையில் போய் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். நகர துணைச் செயலாளர், ஆத்தூர் நகர துணைச் செயலாளரின் தாய் அன்னை ராமசுந்தரி அவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டவுடன் அவர் காலமாகிவிட்டார் என்ற தகவல் வந்திருக்கிறது. அவர் பேரணியெல்லாம் முடிந்து வீடு திரும்புகிற போது பெரம்பலூரை தாண்டி செல்லுகிற நிலையில் இது நிகழ்ந்திருக்கிறது. தம்பி பிரபாகரன் காலமானதைப் போல ராமசுந்தரி அவர்களும் காலமானார் என்கிற துக்கம் நம்மை மிகவும் வருத்துகிறது. ராமசுந்தரி அவர்களின் குடும்பத்தினருக்கு இந்த நேரத்தில் நான் எனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். விரைவில் அவருடைய குடும்பத்தினரை சந்தித்து ஆறுதல் சொல்ல இருக்கிறேன் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். பிரபாகரன் அவர்களுக்கும் ராமசுந்தரி அவர்களுக்கும் இந்த நேரத்தில் லட்சோபலட்சக்கணக்கான விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் எனது செம்மாந்த வீர வணக்கத்தை செலுத்துகிறேன். அவர்களை இழந்து வாடுகிற குடும்பத்தினர் அனைவருக்கும் எனது ஆழ்ந்த இரங்கலையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்து இந்த பேரணி தொடர்பாக நாம் நிறைவேற்றிய தீர்மானங்கள் 12 தீர்மானங்களை நிறைவேற்றினோம். 12 தீர்மானங்களும் மதச்சார்பின்மை தொடர்பான தீர்மானங்கள், அரசியல் அரங்கை கூர்மையாக கவனிக்க வைத்த தீர்மானங்கள். அந்த தீர்மானங்களை நாம் விலக்கி ஆங்காங்கே பொதுக்கூட்டங்களை நடத்த வேண்டும். வழக்கமாக நாம் மாநாடுகளில் நிறைவேற்றுகிற தீர்மானங்களை விலக்கி தீர்மான விளக்க பொதுக்கூட்டம் நடத்துவதுண்டு. அதேபோல இந்த பேரணி முடிந்துவிட்டது, நமது கடமை முடிந்துவிட்டது என்று கருதாமல் இந்த பேரணியில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களை விலக்கி கட்சியின் முன்னணி பொறுப்பாளர்களை அழைத்து பேச வைக்க வேண்டும். பேச்சாற்றல் உள்ள முன்னணி தலைவர்கள் ஏராளம் நமது கட்சியில் இருக்கிறார்கள். அவர்களை ஒரு கூட்டத்திற்கு ஒருவர் என்கிற முறையிலே முன்பதிவு செய்து அழைத்து ஆங்காங்கே மக்களை திரட்டி இந்த தீர்மானங்களை விளக்கி பேச வேண்டும். தீர்மானங்களின் மூலம் நாம் முன்வைக்கக்கூடிய அரசியல் மக்களுக்கு போய் சேர வேண்டும். எனவே இந்த மாநாட்டை வெற்றிகரமாக நடத்தி தந்த மாவட்ட மாநில பொறுப்பாளர்கள் வாய்ப்புள்ள இடங்களிலெல்லாம் இந்த தீர்மான விளக்க பொதுக்கூட்டங்களை உடனே ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். வாகனங்களை முறைப்படுத்துகிற தன்னார்வ பணியில் ஈடுபட்ட தோழர்கள் அனைவருக்கும் விரைவில் பாராட்டுச் சான்றிதழ் தலைமையகத்தில் வழங்கப்படும். தேதி பின்னர் அறிவிக்கப்படும். தோழர்கள் 240 பேரும் தவறாமல் அந்த நிகழ்விலே வந்து பங்கேற்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அடுத்து இந்த ஆண்டு டிசம்பர் 6ஆம் தேதி புரட்சியாளர் அம்பேத்கருக்கு வீரவணக்கம் செலுத்துகிற நிகழ்வை மிக சிறப்பாக ஒருங்கிணைக்க திட்டமிட்டிருக்கிறோம். குறிப்பாக தொண்டர்படையை சார்ந்தவர்கள் சீருடையோடு வந்து புரட்சியாளர் அம்பேத்கரின் சிலை முன்னால் நின்று அவருக்கு வீரவணக்கம் செலுத்துகிற நிகழ்ச்சியை ஒருங்கிணைக்க திட்டமிட்டிருக்கிறோம். அது குறித்தும் விரைவில் நாம் கலந்தாய்வு செய்து முடிவுகளை அறிவிக்க இருக்கிறோம் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். வருகிற ஜூலை 24ஆம் தேதி விருதுகள் வழங்கும் விழா ஜூன் மாதம் ஏப்ரல் மாதமே நடைபெற்றிருக்க வேண்டிய விருதுகள் வழங்கும் விழா இந்த பேரணியால் தள்ளி வைக்கப்பட்டு தற்போது ஜூன் 24ஆம் தேதி சென்னையில் கலைவாணர் அரங்கில் நடைபெற உள்ளது. விருது பெறும் சான்றோர் ஏற்கனவே யார் யார் என்று அறிவிக்கப்பட்டு விட்டது. அவர்களெல்லாம் வந்து விருதுகளை பெற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறார்கள். அந்த நிகழ்விலும் இயக்கத்தோழர்கள் பெருவாரியாக பங்கேற்று சிறப்பிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். கோட்டு சூட்டோடு திருச்சிராப்பள்ளிக்கு வந்த தோழர்களோடு என்னால் இணைந்து ஒரு படம் கூட எடுத்துக்கொள்ள முடியாத நிலை ஏற்பட்டுவிட்டது. எத்தனை ஆயிரம் பேர் கோட்டு சூட்டுகளோடு வந்தார்கள் என்பதை கூட உறுதி செய்ய முடியாத அளவுக்கு திரும்புகிற பக்கமெல்லாம் கூட்டம், பெருந்திரள்.
ஆகவே வருகிற ஜூன் 24ஆம் தேதி கலைவாணர் அரங்கில் நடைபெறவுள்ள விருதுகள் வழங்கும் விழாவில் பங்கேற்க வருகிற தோழர்கள் அதே கோட்டு சூட்டு உடையணிந்து வர வேண்டும். உங்களோடு சேர்ந்து நான் அதே உடையில் நானும் வருவேன். நாம் அனைவரும் சேர்ந்து அந்த நிகழ்வில் பங்கேற்போம். கோட்டு சூட்டு உடையுடன் பங்கேற்போம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒவ்வொரு ஆண்டும் விருதுகள் வழங்கும் விழாவுக்கு அம்பேத்கர் சுடர், பெரியார் ஒளி, அயோத்திதாசர் ஆதவன் என்கிற அந்த 7 விருதுகளுக்கும், செம்மொழி ஞாயிறு உள்ளிட்ட 7 விருதுகளுக்கும் தலா 50,000 ரூபாய் நன்கொடை வழங்குகிற தோழர்கள் கடந்த முறை வழங்கியதைப் போல இந்த முறையும் உடனடியாக வழங்க வேண்டும். நாள் மிக குறைவாக இருக்கிறது. 8 நாள் மட்டுமே இடைவெளி இருக்கிறது. எனவே தோழர்கள், விருதுகள் வழங்கும் விழாவுக்கு வழக்கம் போல நிதியளிக்கக்கூடிய தோழர்கள் மறவாமல், நான் மறந்தால் கூட, உங்கள் பெயரை நான் மறந்தால் கூட, நீங்கள் விருதுகளுக்கு வழங்கக்கூடிய கொடையை மறந்து விடாமல் வழங்க வேண்டும். அப்போதுதான் அதை வெற்றிகரமாக சிறப்பாக நடத்த முடியும் என்பதை ஒரு தகவலாக பதிவு செய்து உங்கள் அனைவருக்கும் வேண்டுகோள் விடுக்க கடமைப்பட்டிருக்கிறேன். அடுத்து மதச்சார்பின்மை காப்போம் தொடர்பாக பரப்புரை பாடல்கள் ஆங்காங்கே தயாரிக்கப்பட்டன. அதில் அண்மையில் நாம் வெளியிட்ட பாடல் திரைப்பட பாடலாசிரியர், மக்கள் கவிஞர் கபிலன் அவர்கள் எழுதிய பாடல். வழக்கம் போல இசை சூறாவளி, இலக்கியம் அமைத்த இசை, தயாரிப்பு ஈரோடு சாதிக், ஒருங்கிணைப்பு வன்னியரசு. அதேபோல அண்ணன் கவிஞர் இளமாறன் வரிகளில், நந்தா இசையில், கருணா குரலில் மிக சிறந்த ஒரு பாடல் வெளிவந்தது. அதேபோல தம்பி ஆற்காடு கானா கவி, தேனி இளமதி ஆகியோரும் மதச்சார்பின்மை காப்போம் பாடல் வெளியிட்டிருக்கிறார்கள். அந்த குழுவை சார்ந்தவர்களுக்கும் என்னுடைய நன்றியை உரித்தாக்குகிறேன். தோழர்களே, நான் தொடக்கத்தில் சொன்னதைப் போல நன்றி சொல்ல தொடங்கினால் பங்கேற்ற லட்சக்கணக்கானோருக்கும் நான் தனித்தனியே நன்றி சொல்ல வேண்டும். அப்படி ஒவ்வொருவரும் ஆற்றிய பங்களிப்பு மகத்தானது. இந்த பேரணி விடுதலை சிறுத்தைகளின் அரசியல் வரலாற்றில் ஒரு மகத்தான பதிவு, என்றென்றும் வரலாற்றில் நிலையாக இருக்கும் ஒரு புரட்சிகரமான நிகழ்வு. தேசிய அளவிலும் சரி, தமிழக அளவிலும் சரி, அரசியலை கருத்தியலாக எப்படி முன்னோக்கி நகர்த்த வேண்டும் என்பதற்கான ஒரு சான்று. மதச்சார்பின்மையை ஆதரிப்பவர்கள், மதச்சார்பின்மையை எதிர்ப்பவர்கள் என்றுதான் மாநில அரசியலாக இருந்தாலும் தேசிய அரசியலாக இருந்தாலும் முன்னெடுத்து செல்ல வேண்டிய தேவை உள்ளது. அப்படித்தான் இங்கே அரசியலும் நிகழ்கிறது என்பதை கூர்மைப்படுத்திய ஒரு நிகழ்வு விடுதலை சிறுத்தைகளின் பேரணி, பெருந்திரள் பேரணி, மதச்சார்பின்மை காப்போம் பெருந்திரள் பேரணி. தீர்மானங்கள் 12 தீர்மானங்கள் தோழர்கள் ஆங்காங்கே அச்சிட்டு மக்களுக்கு விநியோகம் செய்ய வேண்டும். மாவட்ட செயலாளர்கள் உடனடியாக இந்த தீர்மானங்களை டவுன்லோட் செய்து, பதிவிறக்கம் செய்து, உங்கள் மாவட்டத்தின் பெயரை குறிப்பிட்டு துண்டறிக்கைகளை அச்சிட்டு பொதுமக்களுக்கு விநியோகம் செய்ய வேண்டும் என்கிற வேண்டுகோளையும் நான் இந்த நேரத்தில் முன்வைக்க கடமைப்பட்டிருக்கிறேன். தீர்மான விளக்க பொதுக்கூட்டங்களுக்கு கட்சியில் உள்ள முன்னணி தோழர்கள், துணை பொதுச் செயலாளர்கள், அமைப்புச் செயலாளர்கள், பொதுச் செயலாளர்கள் ஆகியோரை அழைத்து பொதுக்கூட்டங்களை நடத்த வேண்டும். ஏதேனும் ஒரு நிகழ்வில், தீர்மான விளக்க பொதுக்கூட்ட நிகழ்வில் 1 அல்லது 2 நிகழ்வுகளில் நான் பங்கேற்க எண்ணியுள்ளேன்.
அதற்கு உரிய அறிவிப்பை விரைவில் செய்வோம் என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். மகத்தான வெற்றியை தந்த என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகள் அனைவருக்கும், ஒத்துழைப்பு நல்கிய அனைவருக்கும் மனம் நிறைந்த நன்றியை மீண்டும் ஒரு முறை உரித்தாக்கி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.